நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக மாற்ற முயற்சிக்க வேண்டாம் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். வேங்கை வயல் சம்பவம் தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி இந்த கருத்தினை தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சகாய பிரதிபா. நீதிபதி என்னென்ன கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாரு? விவரம். கார்த்திகா, வேங்கை வயல் சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்து தீவிர நடவடிக்கை எடுக்க கோரி ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணையின் போதே நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக மாற்ற முயற்சிக்க வேண்டாம் என மனுதாரர் தரப்பை நீதிபதி கடிந்து கொண்டார். வழக்கின் பின்னணி குறித்து பார்த்தோமானால், திருமங்கலத்தைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் மதுரை அமர்வில் மனுவினை தாக்கல் செய்திருந்தார். அதில் கடந்த 2022 ஆண்டு டிசம்பர் மாதம் 26 புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் உள்ள மேல்நிலை குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கை விசாரணை செய்து வருகின்றனர். ஆனால் விசாரணையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. ஆகவே இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்து தீவிர நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி வழங்க வேண்டும் என கூறியிருந்தார். கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது தமிழக குற்றவியல் வழக்கறிஞர் ஆஜராகி இந்த சம்பவத்திற்கு காரணம் இரு தனிநபர்களுக்கு இடையான பிரச்சனை என குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதி நிர்மல்குமார் முன்பாக இந்த விசாரணைக்கு வந்தது. நேற்றைய தினம் மனுதாரர் தரப்பில் மனுவை திரும்ப பெறுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று வழக்கை தொடர்ந்து நடத்துவதாக தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதி இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குற்றப்பத்திரிகையை ரத்து செய்ய கோரியும் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நேற்று மனுவை திரும்ப பெறுவதாக கூறிய நிலையில் இன்று வழக்கை நடத்துவதாக கூறுகிறீர்கள். இவ்வாறு மாற்றி மாற்றி பேச என்ன காரணம் என கேள்வி எழுப்பினார். மனுதாரர்கள் தரப்பில் பாதிக்கப்பட்ட மக்களே குற்றவாளிகளாக இந்த விஷயத்தில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளனர். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் உண்மையான குற்றவாளிகள் அல்ல. ஆகவே உண்மையான குற்றவாளிகளை கண்டறிய கோரி ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதி வழக்கு விசாரணை தொடர்பான அனைத்து விவரங்களையும் அரசு தரப்பில் நேற்று நீதிமன்றத்தில் தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள். நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக மாற்ற முயற்சிக்க வேண்டாம் என கடிந்து கொண்டார். தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் குற்றவாளிகள் இல்லை எனில் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் அதற்கான ஆவணங்களை சமர்ப்பித்து வழக்கை எதிர்கொள்ளலாம் என குறிப்பிட்ட நீதிபதி இந்த வழக்கை தீர்ப்பிற்காக தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருக்கிறார். கார்த்திகா, குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் குற்றவாளிகள் இல்லை என்றால் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் அதற்கான ஆவணங்களை சமர்ப்பித்து வழக்கை எதிர்கொள்ள வேண்டும் என்று நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சகாய பிரதிபா.